செய்கிற நேரம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பிறகும் அல்லாஹ் இன்விடேஷன் தருகிறான். எது? அல்லாஹ்வோட பேசுறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு லுஹர தந்தான், அசர தந்தான், மக்ரிப தந்தான். ஒரு அடியான் அல்லாஹ் நேசிச்சா, அல்லாஹ்வுடைய கல்புல அல்லாஹ்வை பத்தி இரக்கத்தை கொடுத்தா அவருக்கு ஒரு எலாம கொடுப்பான். நடு ஜாமத்தில் எலும்பி தக்பீரை கெட்டுங்க என்பான் அல்லாஹ். ஏன் தெரியுமா? அவருடைய ஈமான் இப்ப மலருது. வாழ்க்கையில பிரச்சனை வர்றவருக்கு அந்த முழிப்பு வரும். எனக்கு யாரும் துணை இல்லை, என் இறைவனோடு நான் உரையாட போகிறேன். அல்லாஹ் ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறான். அடியானே என்னோட பேசவா? சுபஹான ரப்பி. அல்லாஹ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பது என்பது இந்த மூமின்களுக்கு கவலை தருமா பெரியவர்களே? இந்த நாவுகள் அறியாமலே ஜிக்ரிலே சுபஹானல்லாஹ் சுபஹான ரப்பில் அலா சுபஹானல்லாஹில் அலீம் சுபஹானல்லாஹி வ பிஹம்தி என்று தெரியாமலும் தெரிந்து கொண்டும் சொல்லிக்கொண்டே போவதற்கு அல்லாஹ் வாய்ப்பு தருவது என்பது பிரச்சனையா பெரியவர்களே? ஒரு சோதனை நேரம் ஒரு மூமின் தன்னை அறியாமல் ஜிக்ர் செய்வார், சையதுல் இஸ்திக்ஃபார்களை ஓதுவார், தஹஜ்ஜத்தில் எழும்புவார். நிஜமா ஒரு வலிமாக்கு உங்களுக்கு இன்விடேஷன் தந்து சாப்பாடு கூப்பிடுற மாதிரி இறைவன் நடுநிசையின் எல்லோரும் தூங்குற நேரம் உங்களுக்கு இன்விடேஷன் தருகிறான். முதல் வானத்தில் நான் என்னோட பேச உன்னை நான் உனக்கு அனுமதி தருகிறேன். அந்த அனுமதி இல்லாத எல்லோரும் உறங்குவார்கள். யாருக்கு அந்த அனுமதி கிடைக்குதோ அவர்கள் விழிப்பார்கள். அவர்கள் இறைவனோடு கொஞ்சுவார்கள், இறைவனோடு குழாவி பேசுவார்கள், இறைவனோட கெஞ்சி கேட்பார்கள், தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்வார்கள், இறைவனோட மன்னிப்பை கேட்பார்கள். இதுதான் நிம்மதி பெரியவர்களே. இதுதான் இமாம்கள் அடைந்த நிம்மதி, இதுதான் நபிமார்கள் அடைந்த நிம்மதி, இதுதான் சஹாபாக்கள் அடைந்த நிம்மதி. பாலைவனத்தை புரட்டி போடப்பட்ட இந்த மிக பெரும் அற்புத மார்க்கம் இஸ்லாம் அவருடைய கல்புகளுக்கு இறைவனை பற்றி அந்த நிஜமான அந்த எண்ணத்தை கொடுத்தது. அவர்கள் அல்லாஹ்வை பற்றி ஒழுங்காக புரிந்தார்கள். வெளியிலே உள்ளவர்கள் நினைத்தார்கள், பாவம் இவர்கள், இவ்வளவு பிரச்சனை இவர்களுக்கு, பிரச்சனை முடிய பிரச்சனை. மூமின்கள் நிம்மதியாக நின்றார்கள். அல்லாஹ்வுடைய அந்த அன்புடைய உணர்வை அவர்கள் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள், பூரிப்படைந்தார்கள், கட்டுப்பட்டார்கள். சமிஅனா வ அத்தஅனா என்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் துனியா அல்ல வாழ்க்கை, ஜன்னா ஜன்னா, அந்த ஜன்னாவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இது அற்பத்திலும் அற்பம். பெருமானாருடைய கண்களை பார்க்கணும், அவருடைய கை கொடுக்க வேண்டும், அவரோட சலாம் சொல்ல வேண்டும், அவரோட அமர்ந்து சாப்பிட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அருமை தோழர்களோடு நாங்கள் உட்கார்ந்து அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்துக்கு அருகாமையில் வாழக்கூடிய நிரந்தர வாழ்க்கை இது வெறும் அற்பம். எண்ணி பார்த்தால் அங்க போய் அதாவது ஒரு கொஞ்ச நேரம், ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்ச நேரம் வாழ்ந்திருப்போம் என்பாங்க. ஒரு நாள் கூட இந்த துனியாவில் நாங்கள் வாழலன்னு ஆகிரால சொல்லுவோம். இந்த ஒரு நாள் வாழ்க்கை ஆகிராவோட ஒப்பிட்ட ஒரு நாள் வாழ்க்கை நம்ம நஷ்டம் அடைகிறதா பெரியவர்களே? அதனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முஃமின்கள் பிரச்சனைகள் வர வர அல்லாஹ்வோட நெருங்குவார்கள். அவருடைய கல்புகளுக்கு அல்லாஹ் ராகத்தை கொடுப்பான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். பொறுமையாளர்கள் பயப்பட தேவையில்லை. சொல்லுவாங்க, அவரோட அவர் இருக்கிறார், இவரோட இவர் இருக்கிறார், இவரோட அந்த பணக்காரர் இருக்கிறார். பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய வஅதா. அல்லாஹ்வுடைய வஅதா ஒரு நாளும் பிழையாகாது. அல்லாஹ் வாக்கு மோசடி செய்ய மாட்டான். பொறுத்து இருந்தால் அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மிக பெரும்